Hello guys, welcome to Sadhana Tuition. GPAT ஓட complete information பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, GPAT இந்த GPAT ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NTA. இவங்க தான் வந்து GPAT எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. இப்போ இந்த GPAT எக்ஸாமை எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் பண்ண போறாங்களோ ஸோ அந்த எம்ஃபார்ம் பண்ண போறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வந்து GPAT எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் வரும். ஸோ அதை வச்சு நீங்க உங்க காலேஜ் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் GPAT எக்ஸாமோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். அதே மாதிரி இது வந்து கம்ப்யூட்டர்ல தான் வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா பேப்பர்லாம் வந்து கையில கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் கம்ப்யூட்டர்ல தான் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மீடியம்ல வந்து GPAT எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் GPAT எக்ஸாம் வந்து நடக்கும். வேற எந்த மீடியம்லயும் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி GPAT எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், ஒரு தடவை தான் அட்டன் பண்ணும், 2 தடவை தான் அட்டன் பண்ணும் அப்படின்ட்டு இல்ல. எத்தனை தடவை வேணாலும் நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் GPAT எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ யாரு GPAT எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஃபார்ம் வந்து 4th இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து GPAT எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். அதே மாதிரி உங்களோட GPAT மார்க்ஸ் வந்து 3 வருஷம் வரைக்கும் வேலிடா இருக்கும். இப்போ நீங்க ஒரு வருஷம் வந்து காலேஜ் அப்ளை பண்றீங்க, கிடைக்கல அப்படின்னா அதே மார்க்ஸை நெக்ஸ்ட் இயர் இல்ல அதுக்கும் நெக்ஸ்ட் இயர் வச்சும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் அந்த மார்க்ஸ் வந்து வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் GPAT கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்கிங் பேட்டர்னை பொறுத்தவரை இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் பேட்டர்ன்ல தான் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுல எது ரைட் ஆன்சரோ அதை சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 4 மார்க். அப்ப டோட்டலா 500 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க எழுதுவீங்க. இப்போ கரெக்டா இருந்தது அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 4, அட்டனே பண்ணல அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு 0, எழுதி தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து -1. இப்ப நீட் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் GPAT சிலபஸை பொறுத்தவரை நீங்க பிஃபார்ம்ல என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அந்த 4 இயர்ஸ்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்களோ அதுதான் உங்களுக்கு GPAT எக்ஸாம்லயும் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்க போறாங்க. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா இங்க சைட்ல காட்டியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் அலைட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பார்மசியூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பார்மசியூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, இந்த எல்லா சப்ஜெக்ட்மே இந்த சப்ஜெக்ட் உள்ளதான் அடங்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 38 கேக்குறாங்க. அடுத்த சப்ஜெக்ட் பார்மசியூட்டிக்ஸ் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்மசி, பிசிக்கல் பார்மசியூட்டிக்ஸ் இது எல்லாமே அடங்கும். இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அடுத்தது பார்மகாக்னசி அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ். இதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னா வந்து பார்மகாக்னசி அண்ட் பைட்டோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட் குள்ள அடங்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேக்குறாங்க. அடுத்தது பார்மகாலஜி அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல படிச்ச ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பேத்தோபிசியாலஜி, அதுக்கப்புறம் பார்மகாலஜி, ஸோ இது எல்லாமே சேர்த்துதான் வந்து இந்த சப்ஜெக்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 28 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்ப சொன்னது இல்லாம வேற என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுருக்கணும் அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் மொத்தமா வந்து 11 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றப்போ எந்த சப்ஜெக்ட்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்களோ அந்த சப்ஜெக்ட்க்கு வந்து படிக்கும் போது ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஸோ தட் உங்களால வந்து எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ.